சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் என்னோட எக்ஸ்பென்ஸை விட அதிகமான இன்கம் நான் ஏர்ன் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் வருது. ஸோ நார்மலாக இன்றைக்கி இருக்கிற சினாரியோ என்ன அப்படின்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன மாதிரி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கலீக்ஸு என்னோட சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரெண்டாவது சோஷியல் மீடியா, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நமக்கு இவ்வளோ கிடைக்கும், லாஸ்ட்டு 20 இயர்ஸில் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷனல் வீடியோஸ், ரீல்ஸு, ஷார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ரிசீவ் பண்ணுறோம். அதை பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்றதை சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் இதில் ரொம்ப இந்த காமனான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அதிகமான ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடி தான் நம்மளோட முதலீடு அது ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த வருஷம் ரியல் எஸ்டேட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுமா, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்டில் நம்ம வீடு வாங்கலாமா. ஸோ எல்லாருக்கும் முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சம்பளம் வர ஆரம்பிச்சிட்டாவே சென்னையும் சரி சிட்டிஸ்லேயும் ஃபஸ்ட்டு வீடு வாங்கணுன்றது ஒரு பெரிய கனவாக இருக்குது. ஸோ அது தவறு இல்லை. பட் இதில் எங்கே பிரச்சனை வருதுன்றதை ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஏப்ரல் 25 வர சனிக்கிழமை ஈவினிங் 4 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன் இருக்குது. இது ஒரு ஃப்ரீ ட்ரைனிங். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னோடய டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நான் என்னோடய இன்கம் தாண்டி நான் சம்பாதிக்கிறேன், என்னோடய எக்ஸ்பென்ஸை தாண்டி நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 3 விஷயம் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, எமர்ஜென்சி ரூல், 6x எமர்ஜென்சி ரூல். அதாவது என்னோடய மாத வருமானம் 6 மாதத்தோட இன்கம்மை எமர்ஜென்சி ஃபண்டாக நான் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம். அதாவது என்னோடய சம்பளம் வந்து மாதம் 50,000 என்னோடய சேல்ரி அப்படின்னாலும், என்னோடய பிஸ்னஸ்லேருந்து மாதம் எனக்கு ஒரு 50,000 வருது அப்படின்னா 6 மாதத்தோட சேல்ரி இல்லை இன்கம் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை மெயின்டைன் பண்ணணும். சர்ப்ளஸாக நீங்கள் வச்சுட்ருக்கணும். அது வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ இல்லை பாண்ட்லேயோ, அதாவது அடிக்கடி எடுக்கக்கூடிய இம்மீடியட்டாக ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லை மேபி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயோ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். அடுத்தது 40% இஎம்ஐ ரூல். இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஏன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி நமக்கு மேரேஜ் ஆகி நம்ம ஒரு சேல்ரி வருது இல்லை பிஸ்னஸில் இன்கம் வருது அப்படின்னா, என்னோடய இன்கமில் 40%க்கு மேலே ஓவரால் இஎம்ஐ கிராஸ் ஆகக்கூடாது. எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா 40,000 ரூபாய்க்கு மேலே உங்களோட டோட்டல் இஎம்ஐ கிராஸ் ஆகக்கூடாது, இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டோட பேமெண்ட். ஸோ அப்போ இதனால் என்ன எனக்கு ஒரு சிக்கல் வரும்னா, இப்போது ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க 40,000 ரூபா இஎம்ஐக்கு ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறாங்க. ஸோ ரிமைனிங் 10,000 இருந்தால் போதும், நம்ம மாதத்தை வந்து ரொம்ப டைட்டாக நம்ம ரன் பண்ணிக்க முடியும். ஆனால் வீடுன்றது ரொம்ப பெரிய கனவு, ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து நம்ம சிக்கி மோர் தென் 40%க்கு மேலே இஎம்ஐயை நம்ம பே பண்ணுறோம் நம்மளோட சம்பளத்துலேருந்து இல்லை இன்கம்லேருந்து. இது என்ன ஆகும் அப்படின்னா, சடனாக ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லை இன்கேஸ் நான் பிஸ்னஸில் வந்து எனக்கு திடீர்னு லாஸ் வந்திருக்கு, இல்லை மேபி ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் வந்திருக்கு அப்படின்னாலும் இந்த இஎம்ஐ நமக்கு கம்ப்ளீட்டாக பர்டன் ஆகும். இது எங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக கோவிட் பேண்டமிக்கில் நமக்கு கம்ப்ளீட் லாக்டவுன் இருந்தப்போ நம்மளால் இஎம்ஐ பே பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது நம்ம சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, அது 40% உங்களோட என்டையர் இன்கம்லேருந்து 40%க்கு மேலே ஓவரால் உங்களோட இஎம்ஐ கிராஸ் ஆகக்கூடாது. அடுத்தது 3வது ரொம்ப முக்கியமானது இன்சூரன்ஸு. இன்சூரன்ஸில் வந்து நிறைய வகை இருக்குது. அதாவது வெஹிக்கிள் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இல்லை லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப மேண்டேட்ரி. நம்ம வச்சுருக்கிற நம்மளோட வெஹிக்கிளுக்கு கம்பல்சரி நம்ம இன்சூரன்ஸ் போடுவோம். ஆனால் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஆப்ஷனல். ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ரியல் எஸ்டேட்லேயோ கோல்டுலேயோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை எஃப்டிலேயோ வைக்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்றதை வெரிஃபை பண்ணிக்கங்க. இன்சூரன்ஸு நீங்கள் போடாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது இது ஒரு சரியான முடிவாக இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது லைஃப் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னோடய ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட்,
40% இஎம்ஐ ரூல். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே நீங்கள் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் மேபி ஃப்யூச்சர் தேவைக்காகவோ இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் கோலுக்காகவோ நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சனிக்கிழமை ஏப்ரல் 25 ஈவினிங் 4 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான ட்ரைனிங் செஷன் இருக்குது. இந்த ட்ரைனிங் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னாலும் லிங்க் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.